ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 29 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாயர் வந்து ஜீவாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு, நீங்க இந்த மாதிரி நீங்களே எல்லாத்தையும் உளறிட்டீங்க மேடம். கண்டிப்பா நீங்க இனிமே பே பண்ணி தான் ஆகணும்னு. என்ன சார் நான் எதுக்கு அவங்கள்ட்ட காசு கொடுக்கணும்னு? நீங்க என்ன மேடம் அவங்ககிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுறீங்க? எனக்கு தெரியாதா நீங்க என்னெல்லாம் பண்ணுனீங்கன்னு? அதான் இப்ப நீங்க அந்த காசை வச்சு அங்க போய் செட்டில் ஆயிட்டீங்கல்ல, அந்த காசை திருப்பி கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு. அப்புறமா சரின்னு இவங்களும் காசு குடுக்க ஒத்துக்குறாங்க. அப்போ ரோகிணி வந்து என்ன சொல்றாங்கன்னா, 25,00,000க்கு வட்டி போட்டு 30,00,000 எங்களுக்கு வேணும் அப்படின்னோனே, சரின்னு சொல்லி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி, அங்க சைன் எல்லாம் போட்டு எல்லாமே இது பண்ணி, இப்போ வந்து ஜீவாக்கு சாட்சி கையெழுத்து போட ஆள் இல்ல. அப்போ உடனே அந்த கான்ஸ்டபிள் வந்து இரும்மா என் கூட வா அப்படின்னு சொல்லி வெளியில கூட்டிட்டு வரும்போது, வெளியில மீனாவும், முத்துவும் அவங்க வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து முத்து இதுல ஒரு சைன் போடு அப்படின்னோடனே என்னன்னொடனே இது வந்து குடுக்கல் வாங்கல் தான்ப்பா எல்லாம் பேசி முடிச்சாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சைன் மட்டும் போட அவங்க பாவம் ஊருக்கு போகணும் போல அப்படின்னோடனே இப்போ ஜீவாவும் கெஞ்சுறாங்க ப்ளீஸ் முத்து ஒரே ஒரு சைன் மட்டும் போடுங்களேன் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு இப்போ முத்துவும் சைன் போட்டுருந்தாரு ஃபோன் நம்பர் எல்லாமே எழுதி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க அப்ப இவங்க ரோஹிணி மனோஜ் இவங்க வெளியில வரும்போது அந்த டிராபிக் போலீஸ் வந்துடுறாரு இவங்க முத்து மீனாவும் அந்த சைடு போயிடுறாங்க. இப்ப அவங்க கிட்ட 500 ரூபா ஃபைனை கிட்ட இவங்க வண்டி எடுத்துட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. மனோஜ் ரோஹிணியும் ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க. இப்போ ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து வீட்ல வந்து இந்த மாரி ஜீவா கிட்ட இருந்து காசு வாங்கணும்னு சொல்ல வேண்டாம். வா போய் அந்த ஏஜென்சில போய் பணத்த கட்டிர்லாம்ன்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போய் காசு கேட்க போகும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு பதிலா நாங்க வேற ஒருத்தர அனுப்பிட்டோம். நீங்க லேட் பண்ணிட்டீங்க. அதுவும் இல்லாம இனிமே நீங்க அங்க போகவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தோட ஏஜ் பார் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப மனோஜ் என்ன இப்படி பண்ணிட்டாங்களே கையில காசு இருந்தும் ஒண்ணும் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு புலம்புறாரு. இப்ப ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, இத வச்சு நீ எதனாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு. இந்த அமௌண்ட்டுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அத பண்ணலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு காசு மட்டும் ஜீவா கிட்ட இருந்து வாங்கணும் சொல்லாத அப்புறம் முத்து வாங்கிருவான் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அனுப்புனதா சொல்லலாம்னு சொல்லிட்டு 2 பேருமா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜயா வீட்ல என்ன சொல்றாங்கன்னா, என் பையன் பெரிய ஆளா வந்துருவான்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து பொறுக்க முடியல அப்படின்னு. இதுல மனோஜ் வேற சொல்றாரு, ஆமா என் என் பேர்ல வந்த காசை வச்சு நான் முன்னேறுவேன். அதை பார்த்து இவனுக்கு பொறாம அப்படின்னோடனே இப்ப முத்து என்ன கேக்குறாருன்னா, அது எப்படி உன் பேருக்கு வந்துச்சு? அவங்க அம்மா அப்பா அவங்க பிள்ளைங்க பேருக்கு தானே அனுப்புவாங்க. அது எப்படி அவங்க அப்பா உன் பேர்ல அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படியே டவுட்ல கேக்குறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.